بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தையில் சிறந்த அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல் சிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிகவும் கெட்டது அல்லாஹுடைய மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட புதுமையான காரியங்கள் என்றும் அந்த ஒவ்வொரு காரியங்களும் வழிகேடுகள் அந்த ஒவ்வொரு வழிகேடும் உங்கள் நரகத்தில் நுழைத்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்திய அறிவிப்பை உங்களுக்கு ஆரம்பத்தில் நினைவுபடுத்தியவனாக புனிதமான ஒரு மாதத்தின் புனிதமான நாட்களை கடந்தவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோம். அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தில் இந்த மாதம் புனிதமாக்கப்பட்ட செய்தியை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் பேசுகிறது. இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹுடைய பதிவேட்டில் மாதங்கள் என்ற எண்ணிக்கை 12 ஆகும் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் பேசுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை நாம் புனிதமாக்கிவிட்டோம் என்று திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருக்குர்ஆன் புனிதமாக்கிய மாதங்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அந்த 4 மாதங்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் துல் காதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்ற இந்த 4 மாதங்களை தான் இந்த திருமறை குர்ஆன் பேசுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் இந்த மாதம் புனிதமானது என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தில் அல்லாஹுடைய திருமறை குர்ஆனும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில கடமைகளை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணியவர்கள் அந்த பயணத்தை தொடர்ந்து அந்த பயணத்தை முடித்து திரும்பி வரக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும்
அதே நேரத்தில் உள்ளூரில் இருக்கக்கூடிய நாம் நம்மீது இருக்கக்கூடிய கடமைகளில் சில கடமைகளை செய்தவர்களாகவும் நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதம் வருவதற்கு முன்னால் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய சிறப்புகளும் இந்த மாதத்தை பற்றி செய்ய வேண்டிய கடமைகளும் இந்த மாதத்தை செய்ய வேண்டிய கடமைகளை உருவாக்கிய மனிதருடைய வரலாற்று செய்திகளை வாழ்க்கை செய்திகளை நீங்களும் நானும் கேட்டிருப்போம். ஒவ்வொரு வருடமும் புனிதமான காலங்களும் புனிதமான நாட்களும் புனிதமான நிகழ்வுகளும் வருகிற நேரத்தில் அதனுடைய முக்கியத்துவமும் அந்த நன்மைகள் அந்த பிரதிபலிப்புகள் நம்மிடத்தில் எதிர்பார்க்குகிற அம்சங்களை பற்றியும் நான் நீங்களும் கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம். நிச்சயமாக அல்லாஹுடைய மார்க்கத்தில் நமக்காக வேண்டி ஒரு அமலை ஒரு நன்மையை ஒரு இபாதத்தை சொல்கிற நேரத்தில் அந்த இபாதத்திலிருந்து நம்மிடத்திலே இன்னொரு அமலும் இன்னொரு நன்மையும் எதிர்பார்க்கப்படுவதை பார்க்கலாம். அந்த நன்மை சில பொழுதுகளில் உலக காரியங்களில் அமைந்ததாகவும் இருக்கும். அந்த நன்மை உலகத்தோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் மறுமையை தொடர்பாக அந்த நன்மைகள் வழங்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் ஒவ்வொரு காரியங்களும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். எந்த அமலின் மூலமாக எந்த நன்மை எந்த இபாதத்தை எந்த பக்குவத்தை இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ அந்த பக்குவம் அந்த பண்பாடு அந்த எதிர்பார்ப்பு அதிகமான மக்களுக்கு மத்தியில் குறைவாகத்தான் இருப்பதை பார்க்கலாம். திருக்குர்ஆன் பேசுகிறது. சூரா அன்கபூத் 29வது அத்தியாயத்தின் 45வது வசனம். தொழுகையை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் சுருக்கமான ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகையை பற்றி பேசுகிற நேரத்தில் இப்படி பேசுகிறான். நிச்சயமாக தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய மானக்கேடான காரியங்களை விட்டும் அவனை தடுக்கும் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. தொழுகை என்ற ஒரு அமலை ஒரு கடமையை சொல்கிற நேரத்தில் அந்த தொழுகையினூடாக இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறான பண்பாடுகள் அவனை விட்டும் கலரப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய எதிர்பார்ப்பாக பேசப்படுகிறது. சூரா பக்ரா 2வது அத்தியாயத்தின் 183வது வசனம் நோன்பை பற்றி பேசுகிறது. நோன்பை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு உங்களுடைய தக்குவாவை உங்களுடைய இறையச்சத்தை வளர்க்க வேண்டும் வளர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கலாம். நாமும் தொழுகிறோம். தொழக்கூடிய சமுதாயத்தில் நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே தவறுகளையும் பார்க்கிறோம். மானக்கேடான காரியத்தை செய்யக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய காலங்களில் ரமலான் கழிந்து செல்கிறது. ரமலானுடைய காலத்தில் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். எனினும் ரமலான் முடிந்து அவர்களை விட்டு பிரிகிற நேரத்திலே எந்த எதிர்பார்ப்பை ரமலான் எதிர்பார்த்ததோ அந்த எதிர்பார்ப்புக்குரியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்களா என்றால் மிகவும் குறைவானவர்களாகத்தான் இருப்பதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த புனிதமான மாதம் இந்த புனிதமான கடமைகள் நம்மிடத்திலே சில எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கிறது. இந்த கடமைகள் மூலமாக நம்மிடத்திலே வர வேண்டிய சில பண்புகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதனால் தான் இந்த மாதத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்று செய்திகளையும் பேசுகிற நேரத்தில் முக்கியமான ஒரு நபியினுடைய வரலாற்று செய்தியை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் பேசுகிறது. இந்த கடமைகளை கடமையாக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எப்படி கடமையாக்குவதை பார்க்கலாம் தெரியுமா? ஒவ்வொரு வரலாற்று செய்தியை சொல்லிதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமையும் இஸ்லாம் கடமையாக்கியதை பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வரலாற்று செய்தியை படிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதிலே ஒன்றை ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். இந்த கடமைகளை இந்த மாதத்தையும் அடையக்கூடிய உங்களுக்கு மத்தியில் அந்த பண்பாடும் அந்த தியாகமும் அந்த எதிர்பார்ப்பும் உங்களுக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் அந்த வரலாற்று செய்தியோடு இந்த கடமைகளை கடமையாக்கியதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இஸ்லாம் உங்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அமலும் இன்னொரு அமலுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சிறிய ஒரு விடயத்தை சொல்லி காட்டினார்கள். அந்த சிறிய விடயம் நீங்கள் அலட்சியமாக கருதுகிற நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரை நீங்கள் சுவனம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள்.
சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் ஈமான் முழுமை பெறாது எதுவரைக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் பரஸ்பரமும் காட்டாத வரையில் உங்களுக்கு மத்தியில் ஈமான் முழுமை பெறாது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் அன்பும் இரக்கமும் வராது எதுவரைக்கும் தெரியுமா, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளாத வரைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீதை அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பி மறுபக்கம் பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரை பார்த்து ஒரு 5 செகண்டில் ஒரு இபாதத்தை செய்கிறோம், ஒரு வணக்க வழிபாடை செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து 5 செகண்டில் செய்யக்கூடிய ஒரு இபாதத். இந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சலாம் மூலமாக உங்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படும், இந்த சலாம் மூலமாக உங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். அந்த ஒற்றுமை உங்களுடைய ஈமானை முழுமை சரி, அந்த ஒற்றுமை உங்களுடைய ஈமானை முழுமையாக்கும், அந்த ஈமான் உங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் இஸ்லாம் நமக்காக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பெரிய விடயங்களாக இருந்தாலும் சரி, அந்த விடயம் இன்னொரு நன்மையின் பால் நம்மை அழைத்து செல்லும், அந்த நன்மை நம்மை சுவனத்தின் பால் அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் என்ற கடமையின் மூலமாக, ஹஜ் என்ற இபாதத்தின் மூலமாக, ஹஜ்ஜுடைய கடமையின் மூலமாக, ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அந்த வரலாற்று செய்தியின் மூலமாக இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள், அந்த சமூகம் செய்த தியாகம், அந்த சமூகத்தில் இருந்த கொள்கை உறுதிப்பாடு, அந்த சமூகம் செய்த அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடுகள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் வர வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அந்த உணர்வுகள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கடமையை வரலாற்று செய்திகளோடு இஸ்லாம் சொல்வதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜை பற்றி இஸ்லாம் பேசுகிற நேரத்தில், இந்த ஹஜ்ஜை இஸ்லாம் கடமையாக்குற நேரத்திலே ஒரு வார்த்தையை பேசுவதை பார்க்கலாம். திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், உங்களில் யார் தகுதி பெற்று விட்டார்களோ, உங்களில் யார் அதற்காக வேண்டி தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஹஜ்ஜை செய்து கொள்ளட்டும் என்று திருமறை குர்ஆனும் ஹதீஸும் பேசுவதை பார்க்கலாம். நம்மிலே செல்வந்தர்கள் மீது ஒரு கடமை நிகழ்த்தப்படுகிறது. செல்வந்தர்கள் சொன்னால், இந்த ஹஜ்ஜுக்கு யார் பயணத்தின் மூலமாக தன்னுடைய உடலால் தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக சென்று வர முடியுமோ அவர்கள் சென்று வர வேண்டும் என்று ஏழைகளின் மீது சுமத்தாமல், இந்த உலகத்திலே செல்வத்திலே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், பணம் வசதியில் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த கடமை சுமத்தப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடமையை சுமத்தக்கூடிய இஸ்லாம் இந்த கடமையை ஒவ்வொன்றாக வழிவகுப்பதை பார்க்கலாம். அந்த வழிவகுப்பு அனைத்துமே ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பண்பாடை சுத்தமாக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ஹஜ்ஜை சரியான முறையில் செய்துவிட்டு திரும்புகிறானோ, அவன் திரும்புகிற நேரத்தில், அவனுடைய இல்லம் திரும்புகிற நேரத்தில், அவனுடைய ஊருக்கு அவன் திரும்புகிற நேரத்திலே அவன் அன்றைய தினம் ஈர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தையை போன்று அவன் மாறிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் பயணம் வைக்கிறான், ஒரு செல்வந்தன் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறான். அவன் சென்று திரும்புகிற நேரத்திலே அவன் அன்றைய தினம் ஈண்டெடுக்கப்பட்ட குழந்தையை போன்று மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அவனிடத்திலே பாவம் இருக்காது, அவனிடத்திலே கெட்ட மின்னயம் இருக்காது, அவனிடத்திலே தப்பான உணர்வுகள் இருக்காது, அவனிடத்திலே ஆணவம் இருக்காது, அவனிடத்திலே பெருமை இருக்காது. ஒரு குழந்தை எந்த தூய்மையான ஒரு மனதோடு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தூய்மையானவனாக பாவம் இல்லாத ஒரு மனிதனாக அவன் திரும்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கலாம். சஹீஹ் புகாரியில் 1519 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அமல்களில் மிக சிறந்த அமல் எது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அமலில் மிக சிறந்த அமலை எனக்கு சொல்லி தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமலில் மிக சிறந்தது உங்களுக்கு சொல்ல வேண்டுமா, அதுதான் ஷஹாதா கலிமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை நீ சொல்கிறாய் அல்லவா, இந்த கலிமா தான் நீ செய்யக்கூடிய அமலில் மிக சிறந்த அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் கேட்டார், சும்மா மாதா யா ரசூலுல்லாஹ், பிறகு எது, அந்த கலிமாவுக்கு அடுத்ததாக நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத், தொழுகை தான்,
அமலில் மிக சிறந்ததாக அடுத்தபடியாக மாறும் என்று சொன்னார்கள். அவர் திரும்ப கேட்டார், யார சொல்லலாம், இதற்கு அடுத்தபடியாக எதை நீங்கள் சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக என்ன தெரியுமா சொன்னார்கள்? அதுதான் ஹஜ். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜை யார் செய்து விட்டானோ அவன் தான் அமலில் மிக சிறந்த அமலை செய்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாம் நமக்கு ஒரு கடமையை அறிமுகப்படுத்துகிறது, நம்மில் செல்வந்தருக்கு ஒரு கடமையை அறிமுகப்படுத்துகிறது. அந்த கடமையை பற்றி அறிமுகமாக பேசுகிற நேரத்தில் இதை யார் சரியான முறையில் பூர்த்தியான முறையில் செய்து விட்டானோ அவன் அமலில் சிறந்த அமலை செய்து விட்டான். அவன் அவனுடைய இல்லத்துக்கு திரும்புகிற நேரத்திலே அன்றைய தினம் ஈர்நெடுக்கப்பட்ட குழந்தையை போன்று அவன் திரும்புகிறான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜில் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமையும் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு இபாதத்தையும் எடுத்து பாருங்கள். அந்த ஒவ்வொரு இபாதத்தும் ஒவ்வொரு பண்புகளை முறியடிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை ஒவ்வொரு வகையில் அவன் வெளிக்காட்டுவான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காசு, தன்னுடைய பணம் இருக்குமா இருந்தால் ஒவ்வொரு வகையில் வெளிக்காட்டுவான். மிகவும் ஆடம்பரமான ஒரு வீடை கட்டுவான், அழகான ஒரு வீடு. அந்த வீட்டின் மூலமாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய வாகனத்தை வாங்குவார், பெரிய ஒரு காரை இறக்குவார், ஊரிலே யாரிடத்திலும் இருக்காத ஒரு வாகனத்தை அவர் இறக்குவார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமதிமிக்க வாகனத்தை பார்த்துவிட்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய காசை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு மனிதன் எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அவனுடைய பெருமையும் அவனுடைய ஆணவத்தையும் காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் அவனுடைய ஆடையில் அவன் காட்டுவான். ஒரு சர்வ சாதாரணமான ஒரு மனிதன் அவனுடைய தகுதிக்கேற்றவாறு ஒரு ஆடை அணிவான். ஒரு செல்வந்தன், காசு உள்ள ஒரு மனிதன் அவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு ஆடை அணிவான். வீடு கட்டினான் என்று சொன்னால் அவனுடைய வீடை யாரெல்லாம் பார்க்கிறாரோ அவருக்கு தான் தெரியும். எல்லா இடத்துக்கும் வீடை கொண்டு போக முடியாது. ஆனால் அவருடைய உடை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவரோடு இருக்கும். அதனால அவர் என்ன செய்வாருன்னா, எல்லாரிடத்திலும் நான் ஒரு தனித்துவமான விளங்க வேண்டும், எல்லாருக்கும் மத்தியிலும் நம்முடைய தன்மை விளங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒவ்வொரு ஆடை அணிவார். அந்த ஆடையின் மூலமாக அவருடைய தனித்தன்மையும் அவருடைய பெருமையும் காட்டுவார். அவருடைய அந்த பெருமை அந்த ஆடையினூடாக வெளிப்படுவதை பார்க்கலாம். இஸ்லாம் உங்களில் செல்வந்தர் ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரு அறிமுகப்படுத்துகிறது. அந்த கடமைக்காக வேண்டி ஒரு பயணத்தை செல்லுமாறு சொல்லுகிறது. ஒரு செல்வந்தன் சர்வசாதாரணமாக அவனுடைய ஊரில் அவன் இருக்கிற இடத்திலே ஒரு ஆடை அணிவான் என்று சொன்னால் மிகவும் பெருமதியான ஒரு ஆடை அணிவான். அவனுடைய தன்மை புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதிலும் குறிப்பாக ஒரு பயணம் செல்கிறான், ஒரு நாடு விட்டு ஒரு நாடு செல்கிறான் என்று சொன்னால் சிலருடைய பழக்கத்தை பார்க்கலாம். அதற்காக வேண்டிய ஒரு ஆடையை வணங்குவார்கள், அதற்காக வேண்டிய ஒரு ஆடையை வாங்கக்கூடியவர்களையும் பார்க்கலாம். இஸ்லாம் ஒரு கடமைக்காக வேண்டி அழைக்கிறது. உங்களில் யார் சக்தி பெற்று விட்டாரோ மனிஸ்ததா இலைஹி சபீலா, உங்களில் சக்தி பெற்றவர் அதற்காக வேண்டி அவர் பயணம் செய்யட்டும், அந்த கடமையை செய்வதற்காக வேண்டி அவர் வரட்டும் என்று இஸ்லாம் அழைக்கிறது. நாடு விட்டு நாடாக, ஊர் விட்டு ஊராக உங்களில் செல்வந்தர் அந்த பயணத்தை மேற்கொள்ளட்டும் என்று இஸ்லாம் அழைக்கிற நேரத்தில் இஸ்லாம் முதலாவதாக ஒரு கடமையை போடுகிறது. ஒரு மனிதன் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், அந்த காபாவுக்குள் நீங்கள் நுழைகிற நேரத்திலே உங்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு மனிதன் அவன் பெருமைப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே முதலாவது பண்பை இஸ்லாம் முறியடிக்கதை பார்க்கலாம். உங்களுடைய ஆடை நீங்கள் விரும்பியபடி இருக்க முடியாது. நீங்க பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே விரும்பிய மாதிரி செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள மக்கள் வருவார்கள், யார் யாரெல்லாம் தெரியாதவர்கள் வருவார்கள், கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நான் இப்படி நிற்பதா என்று எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் நினைப்பானே, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும், என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன, என்னுடைய பெருமதி என்ன, என்னுடைய படிப்பு என்ன என்று ஒரு மனிதன் இன்னொரு இடத்துக்கு போகிற நேரத்திலே அவனுடைய தன்மையும் அவனுடைய பெருமையும் அவனுடைய பணத்தையும் காட்ட ஆசைப்படுவான். இஸ்லாம் ஒரு கடமைக்காக வேண்டி அழைக்கிறது. அந்த கடமைக்கு பல லட்ச மக்கள் கொண்டு சேர்கிறார்கள். அந்த நேரத்திலே உன்னுடைய அடிமைத்தனத்தை தான் நீ காட்ட வேண்டும். உன்னுடைய பெருமை அந்த இடத்தில் முதலாவதாக பறிக்கப்படுவதை பார்க்கலாம். இஸ்லாம் ஒரு ஆடையை சொல்லி காட்டுகிறது. தைக்கப்படாத ஒரு ஆடையை நீ சுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் எப்படியான கலராக இருக்க வேண்டும், அதுவும் எப்படி சுத்தப்பட வேண்டும் என்ற வழிமுறையின் மூலமாக முதலாவதாக அவனத்திலே வரக்கூடிய ஒரு பெருமை என்ற பண்பை இஸ்லாம் முறியடிக்க செய்து பார்க்கலாம். ஒரு செல்வந்தன் அந்த பயணத்தை அழகான முறையில் செய்துவிட்டு அவன் திரும்புவான் என்று சொன்னால் அவன் அந்த ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமையின் ஒவ்வொரு பாகத்திலும் அவனுடைய ஒவ்வொரு தவறான பண்புகள் கலந்துவிட்டே கொண்டு செல்லும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய தினம் ஈர்நெடுக்கப்பட்ட குழந்தையை போன்று அவன் திரும்புவான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், அவனுடைய உள்ளமும் தூய்மையாகிவிடும், ஒவ்வொரு அமலும் அவனிடத்தில் ஒவ்வொரு பண்பை
வளர்க்க செய்யும். நான் அடிமைதான், நான் இறைவனுடைய அடிமைதான். இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் இறைவனுடைய அடிமைதான். நானும் சக மனிதன் என்ற ஒரு உணர்வை உணர்த்தக்கூடியதாக, சக ஏழைகளுடைய பண்புகளை அவனுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். பசியை உணர்த்தும், தாகத்தை உணர்த்தும், கஷ்டம் என்றால் என்ன, எல்லா செய்திகளையும் எல்லா பண்புகளையும் அந்த ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு கடமைகளும் அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்று செய்தியெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிற நேரத்திலே முக்கியமான ஒரு குடும்பத்தினுடைய நிகழ்வை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த மனிதர்கள் செய்ததை போன்று நீங்கள் செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் இருந்த அந்த பக்குவம், அவர்களிடத்தில் இருந்த அந்த ஈமான், அவர்களிடத்தில் இருந்த அந்த தக்குவா, அவர்களிடத்தில் இருந்த அந்த தியாக உணர்வு எல்லாம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் சொல்வதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் என்ற அந்த கடமையை யார் மபரூராக செய்கிறாரோ அவர்தான் சிறந்த மனிதர், அவர்தான் அமலில் சிறந்த அமல் செய்தார், அவர்தான் அன்று பிறந்த குழந்தையை போன்று மாறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கான காரணம் ஹஜ்ஜை ஹஜ்ஜாக செய்ய வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஹஜ்ஜையும் பெருமைக்காக வேண்டி செய்வதை பார்க்கலாம். மரண அறிவித்தல் கூட இன்றைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அல் ஹஜ் என்று போகிறார்கள். மரணித்த ஒரு மனிதனுடைய அறிவிப்பை செய்கிற நேரத்தில் அது கூடுமா கூடாத இரண்டாவது செய்தி. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டான். அவன் பிரிந்த அன்றைய தினத்திலிருந்து அவன் ஜனாசா மையத் என்று அழைக்கப்படுகிறான். அதில் கூட பல மக்களுடைய பெயரை பார்க்கலாம், அல் ஹஜ் என்று போடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உன்னுடைய மரணத்துக்கு பின்னால் உன்னோட பெயர் இல்லாமல் போய்விடும், உன்னது பெயரை கொள்ள சொல்ல மாட்டார்கள். அந்த மரண அறிவித்தல் கூட ஹாஜி போடுவதை பார்க்கலாம். நம்முடைய ஊர்ல குறைவாக இருக்கலாம், வேற ஊர்களுடைய அறிவிப்புகளை பார்க்கிற நேரத்தில் ஃபெமிலியே ஹஜ்ஜா இருக்கும். எல்லாரையும் சேர்த்து சொல்வார்கள், ஹாஜியானி ஹாஜியாரு அப்படி இப்படி டோட்டல் ஃபெமிலியும் ஹாஜி ஹாஜி என்று பெருமைக்குரியவர்களாக அவர்களுடைய அறிவிப்பை செய்வதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் கடமையை சொன்னதே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள் தடுக்கப்பட வேண்டும், உன்னிடத்திலே பக்குவம் வர வேண்டும், உன்னிடத்திலே பண்பாடு வர வேண்டும், உன்னிடத்திலே அடிமைத்தனம் வர வேண்டும், உன்னிடத்திலே ஒழுக்கம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்ன கடமையை பெருமைக்காக வேண்டி செய்துவிட்டு வந்ததற்கு பின்னாலும் அதை கொண்டு பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நம்முடைய சமுதாயம் இருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமைகள் ஏன் சொல்கிறது, எதற்காக சொல்கிறது என்பதை முதலாவது புரிந்து செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். யார் கடமையை புரிந்து செய்கிறானோ, இஸ்லாம் ஏன் இந்த கடமையை நமக்கு உணர்த்தியது, ஏன் சொன்னது என்பதை யார் அதை பற்றி புரிந்து கொள்கிறானோ, அந்த புரிதலுக்கு பின்னால் அவன் செய்யக்கூடிய நேரத்தில் தான் அந்த கடமையினுடைய பிரதிபலிப்பு அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். திருமறை குர்ஆன் அதனால் தான் இப்படி பேசுகிறது, கலிமாவை கூட நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், கலிமாவை கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கலாம். முஹம்மது என்ற அத்தியாயத்திலே 19வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் பேசுகிறது. எந்த அமலாக இருந்தாலும் சரி, எந்த கடமையாக இருந்தாலும் சரி, அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பண்பாடையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இறைவன் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான், இதன் மூலமாக இஸ்லாம் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறது, என்னிடத்தில் வர வேண்டிய அமல் என்ன, என்னிடத்திலிருந்து விடுபட வேண்டிய பண்பாடுகள் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து ஒவ்வொரு கடமைகளையும் செய்யக்கூடியவர்களாக நான் நீங்கள் மாற வேண்டும். அப்படி செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் ஒவ்வொரு கடமையின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுகள் கலந்து செல்லும், ஒவ்வொரு நன்மைகளும் நம்ம இன்னொரு நன்மைக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். அந்த நன்மை நம்மளுக்கு சூனத்தினுடைய வழியை காட்டிக் கொண்டே இருக்கும் என்பதை கூறியவனாக என்னுடைய உரையை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடமைகளும் ஒவ்வொரு பண்பாடுகளும் நம்மிடத்திலே ஒவ்வொரு அடுத்த பண்பாடுகள் வர வேண்டும், நன்மைகள் வர வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் ஹஜ்ஜுக்கு செல்லாத மக்கள் நம்முடைய ஊர்களில் ஒரு கடமையை செய்வார்கள். என்ன? அரஃபாவுடைய தினத்தில் அரஃபா நோன்பை நோட்பார்கள். பெருநாள் தினத்தில் அழகான முறையில் பெருநாளை கொண்டாடி விட்டு குர்பானி என்ற ஒரு கடமையை செய்வார்கள். இந்த குர்பானி என்ற கடமையை கூட நம்மிடத்திலே மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறது. இந்த குர்பானுடைய வரலாற்று பின்னணியை இஸ்லாம் முழுமையாக சொல்வதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வரலாற்று செய்தியை நானும் நீங்களும் அதிகமான முறை கேட்டிருப்போம். அந்த வரலாற்று செய்தியை கேட்டுவிட்டு நானும் நீங்களும் குர்பானி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதற்காக வேண்டி இந்த குர்பானி கொடுக்கப்பட வேண்டும், அந்த குர்பானுடைய மூலமாக
எந்த பண்பாடு எந்த அமல் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அது அதிகமாகாமல் இருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்று செய்தியை சொல்லுகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள், சுருக்கமான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். தெரிந்த வரலாறு என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணம் முடித்துக் கொண்டார்கள். முதலாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஷாரா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஷாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அரசன் ஒரு மன்னர் மூலமாக அன்பளிப்பாக வழங்கப்பட்டவர் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். முதல் மனைவிக்கு ஒரு மன்னர் கொடுத்த அன்பளிப்பு தான் இரண்டாவது மனைவியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டாவது மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் குழந்தை கிடைக்கிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால் தான் மூத்த மனைவிக்கு குழந்தை கிடைப்பதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. இந்த வரலாற்று செய்தியில் இரண்டாவது மனைவியாக இருக்கக்கூடிய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் முதல் தியாகமாக மக்காவில் விட்ட வரலாறை நானும் நீங்களும் அறிந்திருப்போம். அதற்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வருகிற நேரத்தில் அவர் பேசக்கூடிய பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை காணுகிறார். எப்படியான கனவு? அந்த குழந்தையை, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அறுப்பதாக கனவு காணுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை கிடைக்கக்கூடிய நேரத்தில் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தார்கள். சாதாரண ஒரு வயதான நிலையில் இருக்கவில்லை. நம்முடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அப்பா என்ற அந்தஸ்தில் வாப்பா என்ற தகுதியை பெறுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு பண்பாடை பார்க்கலாம். என்ன பண்பாடு என்று சொன்னால், பெற்ற குழந்தையை தவறுகள் செய்கிற நேரத்தில் அடித்து வளர்ப்பார்கள், கண்டிப்பார்கள். எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்கள், உம்மம்மா அப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அந்த குழந்தை தண்டிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை அடிக்கக்கூடியவர்களை பார்த்து பேசுவார்கள், சின்ன பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறதா, பிஞ்சு பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறதா என்று அந்த குழந்தையை அடிக்க விடாமல் அவர்கள் தடுப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களும் அவர்களுடைய குழந்தையை வளர்க்கிற நேரத்தில் அடித்திருப்பார்கள், கண்டித்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய குழந்தை, பேர குழந்தை என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையை தண்டிக்கிற நேரத்தில், அவ புள்ளையை தண்டிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? திருமறை குர்ஆன் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறது. சூரா ரூம் 30 அத்தியாயத்தில் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் எப்படி சொல்லுகிறது? உங்களை குழந்தையாக நாம் இருந்து வாலிப வயதாக ஆக்க செய்தோம், பின்னர் உங்களை நாம் குழந்தையாக மாற்றினோம் என்று, முதுமை குழந்தை பருவம் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கலாம். அவர்கள் வயதானது பின்னாடி அவர்கள் சிறியவர்களை மிகவும் வித்தியாசமான ஒரு முறையில் நேசிப்பார்கள். அவர்களுடைய குழந்தையை அடித்து வளர்த்திருப்பார்கள். ஆனால் பேரக்குள்ள அடி வாங்குற நேரத்தில் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். வயதான காலத்திலே குழந்தையை நேசிப்பார்கள் வித்தியாசமான முறையில். குழந்தையை போன்று நேசிப்பார்கள். குழந்தைக்கு அடிக்க கூடாது, அது சின்ன பிள்ளை அப்படித்தான் என்று வித்தியாசமாக பேசக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவதை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாத்தா என்ற அந்தஸ்தில் மகனை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாத்தா என்ற அந்தஸ்து, அப்பா என்ற வயதிலே மகன் என்ற ஒரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டு அந்த குழந்தையை அறுக்க வேண்டும் என்று சொல்கிறான். இந்த உலகத்திலே பேர குழந்தை தண்டிக்கப்படக்கூடிய நேரத்தில் அடிப்பதை தாங்காத உறவுகளாக நம்முடைய உறவுகளை பார்க்கிறோம். அந்த வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வாப்பா என்ற அந்தஸ்திலும் தாத்தா என்ற அந்தஸ்தில் அப்பா என்ற வயதினுடைய நேரத்தில் ஒரு குழந்தை அறுக்குமாறு இறைவன் கட்டளையிடுகிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கட்டளையை பூரணமாக செய்வதற்காக வேண்டி தயாரானார். வாப்பா என்ற தகுதியோடு இருக்கிறார், பாசம் முதிர்ந்து இருக்கக்கூடிய அந்த வயதில் இருக்கிறார். எனக்கு ஒரு உறவு கிடைத்து விட்டது, எனக்கு பின்னால் என்னை பார்த்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது என்று ஆறுதலாக நினைக்கக்கூடிய அந்த பருவத்தில் அந்த மகனை பார்த்து இறைவன் கட்டளையிடுகிறான், அந்த மகனை நீங்கள் அறுக்க வேண்டும். அந்த மகனை அறுப்பதற்காக வேண்டி தயாரான வரலாற்று செய்தியை திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த அறுக்கக்கூடிய நேரத்தில் கூட அவருடைய பாசத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிற நேரத்தில்
அந்த பாசத்தை பற்றி அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது தெரியுமா? அவர் அந்த நேரத்தில் அறுப்பதற்காக வேண்டி அவர் தயாராகினார். அந்த பாசம் அறுப்பதை அவர் விரும்பவில்லை, அறுப்பதற்கு அவருக்கால் முடியவில்லை. அதனால் அவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய மகனை அவர் முகங்குப்புற போட்டு விட்டார் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் பேசுகிறது. எந்த அளவுக்கு அவருடைய பாசம் இருக்குது என்பதை புரிவதற்காக வேண்டி திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் அழைத்தோம், அவருக்காக வேண்டி அவர் அறுப்பதற்காக ஒரு பிராணியை நாம் வழங்கினோம் என்ற திருமறை குர்ஆன் பேசுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது நாம் புரிய வேண்டிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை என்ற ஒரு அந்தஸ்தை வயது முதிர்ந்ததுக்கு பின்னால் கொடுக்கிறான். அந்த குழந்தையை அறுக்குமாறு சொல்கிறான். அவர் அறுப்பதற்காக வேண்டி தயாராகிறார். நரபலி என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாடு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் தனது மகனை பலி கொடுப்பதற்காக வேண்டி செல்கிறார். அந்த செல்லக்கூடிய நேரத்தில் இன்னொரு உயிரினத்தின் மூலமாக அந்த பலியை அந்த கடமையை நிறைவேற்றுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். இன்றைக்கும் நானும் நீங்களும் அந்த வரலாற்றை படித்துவிட்டு அந்த வரலாற்று நிகழ்வை படித்துவிட்டு குர்பானி என்ற கடமையை நானும் நீங்களும் செய்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம் தனது மகனை கொடுப்பதற்காக வேண்டி போனார். நானும் நீங்களும் குர்பானி கொடுக்கிறோம், ஒட்டகத்தை கொடுக்கிறோம், ஆட்டை கொடுக்கிறோம், மாட்டை கொடுக்கிறோம். நானும் குர்பானியில் ஒரு பங்கு சேர்ந்து கொள்கிறோம். இப்படி செய்யக்கூடிய நம்மிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பண்போடு எந்த உணர்வோடு இருந்தாரோ அந்த உணர்வை இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இன்றைய தினத்திலே நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் நான் ஒன்றை நிகழ்த்தி காட்டுகிறேன். என்ன உணர்வு நிகழ்த்தி காட்டுகிறேன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை அறுக்க தயாராகினார். நானும் அதே உணர்வோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவதுதான் குர்பானியுடைய உண்மையான யதார்த்தம். நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று சொன்னால் நாம் பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? நமது செயலால் நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் நமது குடும்பத்துக்கு மத்தியில் ஒரு நிகழ்வை உணர்த்தி காட்டுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை அறுக்க தயாராகினார் என்று சொன்னால் நானும் அதே நிலையில் இருக்கிறேன். நமது மனைவியை பார்த்து நாம் பேச வேண்டும். குர்பானி கொடுப்பது மாத்திரம் நமது கடமை அல்ல, மாமிசத்தை கொடுப்பது கடமை அல்ல. நம்மிடத்தில் அந்த உணர்வு வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் சொல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும். நான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறேன் தெரியுமா? நான் எந்த கொள்கையில் இருக்கிறேன் தெரியுமா? நான் எந்த உறுதியில் இருக்கிறேன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மார்க்கத்தில் இருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியில் நான் நிற்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த உறுதியில் நான் இருக்கிறேன். இன்றைய தினத்தில் அறுக்கப்படக்கூடிய இந்த குர்பானியின் மூலமாக உங்களுக்கு நான் எதை உணர்த்துகிறேன் தெரியுமா? அவர் நின்ற உறுதியில் நான் நிற்கிறேன். அவர் செய்த தியாகத்தை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். மனைவியை பார்த்து சொல்ல வேண்டும், மனைவியை பார்த்து சொல்ல வேண்டும், அவர் செய்த தியாகத்தை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். உன்னிடத்திலே எந்த பண்பாடுகளை கொண்டு சேர்ந்து வாழ சொல்கிறதோ அந்த பண்பாடுகளை கொண்டு நான் சேர்ந்து வாழ்வேன். எந்த விடயத்தை கொண்டு உன்னுடைய வெறுத்து வாழ சொல்கிறதோ அதை கொண்டு நான் வெளுத்து வாழ தயாராக இருக்கிறேன் என்பதை பேச வேண்டும். நம்முடைய பிள்ளையை பார்த்து பேச வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கடமையை செய்வதன் மூலமாக நான் அடிமை என்பதையும் இறைவனுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு விட்டேன் என்பதை உனக்கு உணர்த்துகிறேன். எந்த கடமையின் மூலமாக உன்னை மகனாக சேர்த்து வாழ சொல்கிறதோ அதன் மூலமாக நான் சேர்த்து வாழ்வேன். எந்த பண்பாடு உன்னிடத்தில் இருக்குமாக இருந்தால் உன்னை வெறுத்து வெட்டி வாழ சொல்கிறதோ அந்த பண்பாடுகள் உன்னிடத்தில் வருமாக இருந்தால் உன்னை துண்டித்து வாழ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நான் உணர்த்துகிறேன் என்ற ஒரு பாடத்தை நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் சொல்ல வேண்டும். வருஷம் குர்பானி கொடுத்து அறுத்து மாமிசத்தை கொடுப்பது கடமை கிடையாது. மாமிசத்தை கொடுத்து விட்டு நாமும் சாப்பிட்டு போறது கடமை கிடையாது. அந்த உணர்வுகள் நம்மிடத்திலே மத்தியில் வர வேண்டும். அந்த உணர்வுகள் நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் பேசப்பட வேண்டும். குர்பானி கொடுக்கப்பட்ட வரலாறு இதுதான். அந்த வரலாற்றில் பின்னணியில் வந்த நான் இதைத்தான் உங்களுக்கு மத்தியில் உணர்த்துகிறேன். இந்த கொள்கையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறேன் என்ற அந்த குர்பானின் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் உணர்வுகளை உணர்த்த வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால், அந்த உபதேசம் குர்பானி கொடுப்பதற்கு முன்னால் நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் செய்வோமாக இருந்தால், ஒவ்வொரு வருடமும் நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் கழட்டிக் கொண்டு வருவோம். நம்முடைய மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறுகள், நம்முடைய மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஹராமான பண்பாடுகள், நம்முடைய மகனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் கலந்து செல்வதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறும் கலந்துவிடும். நம்முடைய குடும்பத்துக்கு முன்னால் தெளிவாக பேசிவிட்டோம். ஆடு அறுப்பதன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று பேசிவிட்டோம். நானும் திரும்ப ஒரு தவறில் செல்ல மாட்டேன். நானும் திரும்ப ஒரு ஹராத்தில் செல்ல மாட்டேன். என்னுடைய குடும்பத்துக்கு முன்னால் நான் தலை நிமிர்ந்து பேசிவிட்டேன். எனது மகனுக்கு முன்னால் நான் மார்க்க
மார்க்கத்தை தலைநிமிர்ந்து பேசிவிட்டேன், இறைவனுக்கு கட்டுப்பட்ட அடிமைன்னு நான் பேசிவிட்டேன், நான் எப்படி ஒரு தவறை செய்வது, நான் எப்படி ஒரு ஹராத்தை செய்வது என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தை உணர்த்து கொண்டே இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளும் கலந்து செல்லிவிடும். நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கக்கூடிய நன்மைகள், இபாதத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக மாறும். எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கடமையின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த கடமைகளை சிறந்த முறையில் செய்யக்கூடியவர்களாக, ஒவ்வொரு இபாதத்தின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகளை முழுமையான முறையில் பெற்று அந்த நன்மைகளை சரியான முறையில் செய்து சிறந்த ஒரு அடியானாக, சிறந்த ஒரு அடிமையாக என்னையும் உங்களையும் வாழ செய்து மரணிக்க செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.